அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மனசாட்சின்றது இருக்காடா? இல்ல மை மை பூசப்பட்டிருக்கா? மை இது வந்து மைய கரைச்சி பூசி இருக்கிறாங்களாம். எதால அடிச்சிருக்காங்க தெரியுமா? எதால அடிச்சிருக்காங்க தெரியுமா? வாய்ஸே ப்ளே பண்றேன். பாபா அவங்க உறுப்பெல்லாம் அந்த எங்கர் இருக்குமா, எங்கர் அந்த பாபா அவங்க உறுப்பெல்லாம் அந்த வெளியில இருந்து கொண்டு வரக்குள்ள மாத்துவாங்க, அந்த கம்பி மாதிரி இருக்குமே, அத சுருட்டி தான் அந்த மனுஷன் அடிச்சது. என்ன இது இது என்னன்னு தெரியுதா? இந்த ஹேங்கரை தான் இப்படி சுருட்டி எடுத்து ஒன்றுக்கு 2-3 சுருட்டி எடுத்து இந்த சகோதரிக்கு அடிச்சிருக்கு. இந்த இருக்கு இது ஹேங்கர். இதால அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஜென்ட்டுக்கு சொன்ன பிறகு ஏஜென்ட்ல கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. சரியா? ஏஜென்ட் வந்து எடுத்திருக்கிறானுங்க. அவன் ஏஜென்ட்ல போய் சரி சாரி, ஐ எம் ரியலி சாரி, தெரியாம அடிச்சிடு. அதுக்கப்புறம் ஏஜென்ட்ல சொன்னானா, நீங்க வந்து மையெல்லாம் பூசி காட்டுறீங்க, மை இது வந்து இது வந்து பெயிண்ட் மாதிரி இருக்குது, இது வந்து நீங்க சும்மா பொய்க்கு இப்படி சொல்றீங்க, மைய பூசிட்டு வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். பாருங்க அடிச்சிருக்கிற தழும்பு. இந்த மாதிரி தழும்போட உடம்புல பனிப்பெண் ஒருத்தர் வராங்க. சரியா? ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்கிறான், இப்படி நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கபில்கிட்ட பேசியிருக்கிறான். அதுக்கு பிறகு கபில், ஐ எம் சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அப்போ அதே மாதிரி கபிலுக்கு நாமளை அடிச்சுட்டு தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி. அதே மாதிரி இந்த ஏஜென்ட்டில் இருக்கிற இந்த ஏஜென்ட்டுக்கும் போயிட்டு ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு தெரியாமல் அடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொன்னால் இந்த தழும்பு மாறிடுமா? இந்த சகோதரிக்கு நேர்ந்த துயரம் வந்து இல்லாமல் போயிருமா? ஏன் இந்த ஏஜென்ட்கள் இன்னமும் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. வித்து பிழப்பு நடத்துறீங்க இந்த பெண்களையும் இந்த தொழிலாளர்களையும். வித்து பிழப்பு நடத்தியும் ஏன் இந்த தொழிலாளர்களுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி மனதை இறங்கி, கொஞ்சம் சரி அவங்களுக்காக கொஞ்சம் ஒரு துளி அளவு சரி ஏன் கருணை வருதில்லை? ஏன் கொஞ்சம் கவலை வருதில்லை? உணர்ச்சி பூர்வம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இந்த மாதிரி அடி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி தழும்பு வாரத்துக்கு அடிச்சிருந்தா உடனே இதை வந்து கேஸாக ஃபைல் பண்ண முடியும். ஒரு தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்ன, அவர்களுக்கான சட்டம் என்ன அப்படின்றது இந்த நாட்டு மனித வளத்துக்கான பொது ஆணையகம், அதாவது அமாலா மன்சிலியா தொடர்ந்துமே அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நாம பல செய்திகள்ல உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். தொழிலாளர்களுக்கான சட்டம் என்ன, தொழிலாளர்களுக்கு என்னென்ன டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இன் குவைட், திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா அராப் டைம்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்து தெளிவாகவே போட்டிருக்காங்க எங்களுக்கான சட்டம் என்ன, நாங்கள் எந்த மாதிரியான சட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தெளிவாகவே போட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர், குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க குவைத்துக்கு வருகிறார்கள். சிலருக்கு கனவு நனவாகும். அவர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்தும் மரியாதைக்குரிய குடும்பங்களுடன் வேலை தேடுகிறார்கள். ஆனால் இன்னும் பலருக்கு யதார்த்தம் மிகவும் கடுமையானது. அவர்கள் நேர்மையற்ற முதலாளிகளின் கைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை தொழிலாளர்களாக அல்ல, மாறாக செலவழிக்கக்கூடிய வேலைக்காரர்களாக பார்க்கிறார்கள். அல்லது மோசமான சுரண்டலுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு உருவாகின்றது. சட்ட உரிமைகள் மற்றும் வேலை வாய்ப்பு ஒப்பந்தம். குவைத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டு பணியாளருக்கும் உள்துறை அமைச்சகம் அல்லது மனித வளத்துக்கான பொது ஆணையகம் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை கொண்டிருக்க வேண்டும். எக்ரிமெண்ட். ஒப்பந்தங்கள் பொதுவாக வேலை கடமைகள், நேரம், சம்பளம், விடுப்பு மற்றும் நாடு திரும்பும் உரிமைகள் உள்ளடக்கம். குவைத் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் உங்களிடம் உள்ளதா?
என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேற்று நைட்டு நான் செய்தியில் போட்டிருப்பேன். எக்ரிமெண்ட் வந்து லீகலாக ஒரிஜினல் எக்ரிமெண்ட் எடுத்துக்கோங்க. தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி வீட்டு உதவியாளர் நிறுவனம், அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என சரி பார்க்கவும். வேலை கடமைகள், சம்பளம், வேலை நேரம், விடுப்பு மற்றும் நாடு திரும்புதல். கையொப்பம் இடுவதற்கு முன்பு அனைத்தையும் படித்து புரிந்து கொள்ளுங்கள். வாய்மொழி வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம். இரண்டாவது, குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சம்பளம். குவைத் வீட்டு பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கிறது. இது மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டும். சம்பளம் சரியான நேரத்தில் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். பொதுவாக வங்கி பரிமாற்றம் மூலமாகவோ அல்லது ரசீதுடனோ ரொக்கமாகவோ வழங்கப்பட வேண்டும். உங்கள் மாத சம்பளம் மற்றும் கட்டண முறையை உறுதிப்படுத்தவும். ரொக்கம் அல்லது வங்கி பரிமாற்றம். சம்பளம் செலுத்தும் அட்டவணை மற்றும் ரசீதுகள் பற்றி கேளுங்கள். ஏதேனும் கொடுப்பனவுகள் அல்லது கழிவுகள் எடுத்து குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சம்பளம் சீட்டுகள், ஒப்பந்தங்கள், செய்திகள் மற்றும் செய்த வேலைக்கான ஏதேனும் ஆதாரத்தை வைத்திருங்கள். விலக்குகள் அல்லது கொடுப்பனவுகள் குறித்து எந்த தவறான புரிதலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சம்பளம் தாமதமானால் நிலுவையில் உள்ள சம்பளத்தை பற்றி உங்கள் முதலாளிக்கு பணிவுடன் நினைவூட்டுங்கள். செலுத்தப்படாத சம்பளம் தொடர்ந்தால் நீங்கள் புகார் அளிக்கும் போது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், மனித வளத்துக்கான பொது ஆணையகத்திடம் மற்றும் உங்கள் தூதரகம் மூலம் முதலாளி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். வேலை நேரம் மற்றும் ஓய்வு. நிலையான வேலை நேரம் ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி முதல் 9 மணி நேரம் வரை ஆகும். அதாவது 8 ஹவர்ல இருந்து 9 ஹவர் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. தொழிலாளர் பகலில் உணவு, பிரார்த்தனை அல்லது ஓய்வெடுப்பதற்காக குறைந்தது 1 மணி முதல் 2 மணி நேரம் ஓய்வெடுக்க உரிமை உண்டு. அதாவது லஞ்ச் டைமுக்கு உங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. வாராந்திர ஓய்வு. வீட்டு பணியாளர்கள் வாரத்துக்கு ஒரு முழு நாள் விடுமுறை பெற வேண்டும். சில ஒப்பந்தங்கள் சிறிய இடைவெளிக்கு அரை நாட்கள் விடுமுறை அளிக்கின்றன. ஆனால் ஒரு முழுமையான ஓய்வு நாள் வழக்கமானது. காலை வேலைகள் 4 மணி நேரம் ஓய்வு, உணவு இடைவேளை 1 மணி நேரம், வேலை மதியம் வேலைகள் 4 மணி நேரம், மொத்தம் 8 மணி நேரம் வேலை, 1 மணி நேர ஓய்வு, 9 மணி நேரம். அதாவது ஜஸ்ட் 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படின்றது ரூல்ஸ். முதலாளிகள் உங்கள் அனுமதி இன்றி உங்களை வேலை நேரத்தை நீடிக்க முடியாது. உங்கள்ட்ட கேட்கணும், இந்த மாதிரி நம்ம இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களோட பேசணும். இஷ்டத்துக்கு இரவு 10 மணி 2 மணி 1 மணி வரைக்கும் வச்சிருக்க முடியாது. வீட்டு பணியாளர்கள் பெரும்பாலும் நடைமுறையில் அதிகாரப்பூர்வ கூடுதல் நேர விதிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டாலும் நிலையான நேரத்திற்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு வேலைக்கும் கூடுதல் நேர ஊதியம் வழங்குவது சிறந்தது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல வழக்கமான இடைவேளைகளும் ஓய்வு ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானவை. விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள். வீட்டு பணியாளர்கள் வருடாந்திரம் விடுப்புக்கு உரிமையுடையவர்கள். பொதுவாக வருடத்திற்கு 30 நாட்கள். சில விடுப்பு கொள்கைகளில் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்கள் ஆகியவை அடங்கும். விடுப்பு காலம், அதாவது லீவு, விடுப்பு காலம், விடுமுறை காலம். வீட்டு பணியாளர்கள் பொதுவாக வருடத்திற்கு 30 கேலண்டர் நாட்கள் வருடாந்திர விடுப்புக்கு உரிமை உடையவர்கள். அதே முதலாளியுடன் குறைந்தபட்சம் 1 வருட சேவையை முடித்த பிறகு அவங்களுக்கான ஊதியம், அவங்களுக்கான ஓய்வு ஊதியம், அவங்களுக்கான போனஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுக்கணும். அதே முதலாளியுடன் குறைந்தபட்சம் 1 வருட சேவையை முடித்த பிறகு விடுப்பு குவிகிறது. 1 வருடத்திற்கும் குறைவான வேலைக்கு வேலை செய்த மாதங்களுக்கு அடிப்படையில் விடுப்பு விகிதாசாரம் நிர்ணயிக்கப்படலாம். விடுமுறை நேரம். விடுப்பு என்பது பொதுவாக முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்படும். தொழிலாளியை தண்டிக்காமல் வசதியான நேரத்தில் விடுப்பு வழங்க முதலாளிகள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதாவது இதுல முக்கியமானது ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, விடுமுறை நாட்கள் அது வந்து நம்மளுடைய விருப்பம். முதலாளியோடைய சேர்ந்து நம்ம இப்போ நான் இந்த வருஷம் லீவுக்கு போகல பஸ், வார வருஷம் தான் போறேன் சரியா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசி அதற்கான நியாயமான என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கி கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். லீவுக்கு போகலாம்,
லீவுக்கு போகாமல் உங்களுடைய லீவை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கலாம். அதுக்குரிய நியாயமாக கிடைக்க வேண்டியது போனஸ், டிக்கெட் காசு, இந்த மாதிரி விடயங்களில் நீங்கள் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சு கொடுத்தா வாங்கிக்கலாம். அது பாசிபிலிட்டி. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உணவு, தங்குமிடம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மாதாந்திர சம்பளம், டைமுக்கு சம்பளம், ஒரு நாள் பிந்தினாலும் 10 தினார் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த மாதிரி அனைத்து சட்டங்களும் குவைத்துடைய சட்டம், பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் விடுமுறை கேட்டால் எங்களுக்கு ஒரு விடுமுறை கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு. ஆனால் சட்டமே சொல்லுது என்ன, ஒரு வாரத்துக்கு ஒரு முழு நாள் உங்களுக்கு லீவு தரணும். ஒரு நாளைக்கு 9 ஹவருக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. இதுதான் சட்டம். சட்டம் சொல்றது இதுதான். ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளை இதுக்கு கூட கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன், நம்மளுக்காக செயல்படக்கூடிய. ஆனால் இது பிலிப்பீனிகளுக்கு சாத்தியமாகுது தானே, வேறு சில நாட்டவர்களுக்கு சாத்தியமாகுது. இந்தியர், இலங்கையர்கள் ஆஃப்டர் ஆல் இந்த டஸ்ட்பின்லேருந்து குப்பை தொட்டிக்கு வரைக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினை கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில் போடுறது மட்டும்தான். குப்பை பேக்கை சிபாலாவை கொண்டு போய் அந்த சிபாலா ட்ரம்மில் போடுறது மட்டும்தான் சிலருடைய இன்றைய வரைக்கும் நடைமுறையாக இருக்குது. இன்றைய நடைமுறை அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி விடுமுறை கிடைத்தால் ஜெனுவினாக பயன்படுத்துங்க. கடைசியில் போயிட்டு அதுக்கப்புறமா வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டு பிறந்துடுச்சு அங்கே இங்கேன்னு கதை கட்டாதீங்க. ஒழுக்கமான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறைகளை பயன்படுத்திக்கோங்க. கவனமாக இருங்க. விடுமுறை எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் சட்டம் இருக்குது, விடுமுறை தந்தே ஆகணும் உங்களுக்கு அப்படின்றது. அதே போல் இந்த சகோதரிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்குது. ஏஜென்ட்டுடைய பேர், ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த காய தழும்பு மாறுறதுக்கு முன்னாடி இந்த சகோதரிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படணும். இல்லை அதுக்கப்புறம் நம்மளுடைய செய்தியில் பறக்கும். ஜஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்குது, பார்க்கலாம். ஒருதாய் மக்கள் ஜெனட் மேரி அம்மாவுக்குமே ரொம்ப நன்றி. சில தகவல்கள் வந்து ஜெனட் மேரி அம்மா தான் நம்மளுக்கு கொடுக்கறது. அதுவும் இது வந்து ஒருதாய் மக்கள் குழுவில் இருந்த ஒரு சகோதரி அப்படின்றதும் முக்கியமாக குறிப்பிடணும். இதை நான் கட் பண்ணி நிச்சயம் முன்னுக்கும் போடணும்னு நினைக்கிறேன் எடிட்டிங்கில். ஒருதாய் மக்கள் உதவும் கரங்களை பற்றி நான் மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஒருதாய் மக்கள் உதவும் கரங்கள் குழுவில் இருந்த ஒரு சகோதரிக்கே இந்த நிலைமை பாருங்கள். ஜெனட் மேரி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த தகவலை கொடுத்ததுக்கு. சரி, தகவல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபுல் மைண்ட் செட்டோட நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.